ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு சூப்பரான இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இச்சிமோகோ க்ளவுடு பேஸ் பண்ணி நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரேடிங் விலையில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதில் இந்த இண்டிகேட்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர் நேம் என்ன, இதோட செட்டிங்ஸ் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் எப்படி நம்ம ஓவரால் இண்டெக்ஸ்லேயும் சரி இல்லை ஸ்டாக்ஸ்லேயும் சரி எப்படி ஒர்க் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிஃப்டியில் பார்ப்போம். நிஃப்டியில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு இன்றைக்கி இங்கே ஒரு க்ரீன் க்ளவுட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த க்ரீன் க்ளவுட் ஃபார்ம் ஆனதும் நமக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கிடச்சிது. இது நீங்கள் எக்ஸாக்டாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் க்ளவுட் ஃபார்ம் ஆகட்டும், அது என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா அப் ட்ரெண்டுக்கு வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னு நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ நீங்கள் உடனே அதுக்காக நீங்கள் வந்து பை பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு க்ரீன் கலர் க்ளவுடு ஃபார்ம் ஆனதும் இந்த சென்டராக வந்து ஒரு லைன் வருது பாருங்கள், பிளாக் கலர் லைன். அந்த லைனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் என்ட்ரி ஆனீங்கன்னா ரொம்ப சேஃபர் சைடாக இருக்கும், ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கு மேலே இப்போ பாருங்கள் க்ரீன் கலர் க்ளவுடு ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த பிளாக் கலர் லைனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சதும் ஒரு மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ரெட் கலர் ஃபார்மேஷன் க்ளவுடு வந்துச்சுன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்கள் ட்ரேடு கால் ஆப்ஷன் சைடு வந்து ப்ராஃபிட்டில் இருந்தால் சரி இல்லை ஒரு மினிமம் லாஸில் இருந்தால் சரி யோசிக்காமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போது இருக்கிற மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைலண்டான மூவ்ஸ் வந்து அப் சைடு சரி டவுன் சைடு சரி மாற்றி மாற்றி போயிட்டுருக்குது. ஸோ கேண்டில் பார்த்தீங்கன்னா எப்போனாலும் ஒரு பெரிய பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு பெரிய லாஸில் வந்து ஃபைனலாக வந்து கொண்டு வந்து விட்ரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் இப்போ இந்த இண்டிகேட்டரை வச்சு சொல்லணும்னா, இப்போ இங்கே நீங்கள் கால் ஆப்ஷன் என்ட்ரி இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு வைங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் க்ளவுட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நமக்கு டவுன் மார்க்கெட் போக போகுதுன்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு நல்ல பீரிஷான கேண்டில். ஸோ அந்த மாதிரி ரீசன் தான் சொல்கிறேன். ஒரு ரெட் கலர் க்ளவுட் ஃபார்மேஷன் அதை பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் இந்த பிளாக் கலர் லைன் அது பிரேக் பண்ணுதுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களோட கால் ஆப்ஷன் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து எது பெஸ்ட் அப்படின்னா, நமக்கு பெரிய லாஸை வந்து ரன் பண்ணுறது வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா ட்ரேடிங்க்கு கண்டிப்பாக கேபிட்டல் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கேபிட்டல் வந்து லாஸ் ஆகாமல் லாஸை வந்து உடனே கட் பண்ணிங்கனாலே உங்கள் கேபிட்டலுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து கரெக்டாக என்ன சிக்னல் கொடுக்குது, பை சிக்னலா செல் சிக்னலா அது கொடுக்குறங்கிறத நீங்கள் இந்த க்ளவுட் இண்டிகேஷன் வச்சு பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த பிளாக் லைனுக்கு மேலே பிரேக் ஆகுதா கால் ஆப்ஷன் சைடுக்கு, பிளாக் லைனுக்கு கீழே பிரேக் ஆகுதான்னு பாருங்கள் புட் ஆப்ஷன் சைடுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் ஒர்க் ஆகிருக்கு. இதை நீங்கள் இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 1 மினிட் 3 மினிட்ஸ்லாம் வேணாம். ஏன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் 3 மினிட்ஸ்லாம் அந்தளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் செட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 5 மினிட்ஸ் வச்சு பாருங்கள் இல்லை 15 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். பியூர்லி ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதே இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம். ஸோ ஓகே, பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள் இன்றைக்கி மார்னிங் ஒரு க்ரீன் கலர் க்ளவுட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டில் பாருங்கள், இந்த பிளாக் லைனை பிரேக் பண்ணோடனே ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி இந்த பிளாக் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த பிளாக் கலர் லைன் வந்து ஒரு பவுன்ஸ் ஆகி மேலே மறுபடியும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா இந்த பிளாக் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு ரீடெஸ்ட் புல் பேக் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பிளாக் கலர் லைன் தான் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த லைன் கிட்ட வரும்போது அதை பிரேக் ஆச்சுன்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ அது பிரேக் ஆகாத பட்சத்தில் அது வந்து ரீடெஸ்ட் எடுக்குது, இல்லைனா வந்து ஒரு புல் பேக் எடுக்குது, அந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இது எக்ஸாக்டாக நல்லாவே ஒர்க்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் மறுபடியும் க்ரீன் கலர் க்ளவுடு ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ கேண்டிலும் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சோடனே மறுபடியும் ஒரு நல்ல மூமெண்ட்டு அரௌண்டு ஒரு மணிக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ராடேக்கு இதை 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுட்டு ஸ்கேல்பிங்கு யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பொசிஷனல் ட்ரேடிங் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஏற்கனவே சொல்கிறது தான். ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பாருங்கள். ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்துட்டு அதில் க்ளவுடு என்ன மாதிரி இதில் இருக்குது. ஸோ கேண்டில் வந்து இந்த இப்போ பாருங்கள் ஹச்சிஎல் வந்து நம்ம 30 மினிட்ஸில் பார்க்குறோம். க்ளீனாக வந்து ட்ரெண்டு க்ளீனாக க்ரீன் கலர் க்ளவுடில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் டிசைடிங் பண்ணுற லெவலுக்கு மேலே தான் அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பியூர்லி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சு டிசைட் பண்ணாதீங்க. அது எப்போனாலும் மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஜஸ்ட் இன்ட்ராடேக்கு மட்டும்தான். அதனால தான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ பொசிஷனல் பிளேஸ் நீங்கள் 30 மினிட்ஸ் 1 ஹவர் மினிமம் 30 மினிட்ஸ் 1 ஹவர் வச்சு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. க்ரீன் கலர் க்ளவுடு அப்புறம் அந்த லைன்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகுதா இல்லை வந்து டவுன் சைடு ட்ரேட் ஆகுதா அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நேம் பார்த்தீங்கன்னா LNL ட்ரெண்ட் சிஸ்டம். சரிங்களா? ஸோ அந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 3 எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை இன்புட்ஸில். ஸோ இந்த செக் பாக்ஸ் எடுத்துருங்க. ஸோ ட்ரெண்ட் லைன் செக் பாக்ஸ் வேணாம், ஸ்டாப் லைன் செக் பாக்ஸ் வேணாம். ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, அதை வந்து செக் பாக்ஸ் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இது வேணாம். ஸோ ட்ரெண்ட் க்ளவுடு கண்டிப்பாக செக் பாக்ஸ் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்புட்ஸில் இது மட்டும்தான். சரிங்களா? ஸோ ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த லேபிள்ஸ் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா லேபிள்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்டைலில் நீங்கள் வேறு எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து பக்காவாக செட் ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸோ க்ளீனாக சொல்கிறேன், இன்ட்ராடேக்கு 5 minutes 15 minutes, கொஞ்சம் பொசிஷனல் பிளேயராக இருந்தீங்கன்னா 30 minutes 1 hour மினிமம் அதில் வச்சு என்ன ட்ரெண்டு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுபடி தான் ட்ரெண்டு போகும். அதில் சேஞ்ச் ஆச்சுன்னா ஓவராலாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு லைவ் மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.